தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. கம்பனின் கைவிரல்கள் கவிதை பொறிக்க ஆரம்பித்ததும் சங்கத் தமிழ்நாட்டில் பனை மரங்களுக்கு தட்டுப்பாடு வந்தது என்பது பழமொழி. பாரம்பரிய மரங்களை நாம் சங்ககால இலக்கியங்களின் வரிகளில் மேற்கோள் கொண்டோ அல்லது சித்த ஆயுர்வேத குறிப்புகளில் இருந்து மேற்கோள் கொண்டோ அறிமுகம் செய்யலாம். ஆனால் பனை மரம் இல்லையேல் சங்க இலக்கியங்களும் இல்லை, தமிழும் இல்லை, மொழியும் இல்லை. ஆம், காகிதம் சென்று கணினி பயன்படுத்திய காலம் போய் ஸ்மார்ட் போன் திரை கொண்டு தமிழ் தடவும் இன்றைய தலைமுறையினர் எத்தனை பேருக்கு தெரியும் நம் சமூகத்தின் முதல் தொடுதிரை பனை ஓலைதான் என்று? தமிழ் இலக்கியங்களையும் எழுத்துக்களையும் ஓலைகளில் தாங்கி பிடித்து அடுத்த தலைமுறையினருக்கு இட்டு சென்றது தமிழ் தேசிய இனத்தின் பிரிக்க முடியாத சொந்தமான பனைமரம். பழந்தமிழர் வாழ்வில் பனைமரமே பொருளியல் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. கிபி 2ஆம் நூற்றாண்டில்தான் தென்னை நம் நாட்டில் அறிமுகமானது. ஆனால் அதற்கு முன்பும் தமிழர்கள் அண்ணாந்து பார்க்கும் மரமாக திகழ்ந்தது இந்த பனைமரம் மட்டுமே. இந்தியாவில் மொத்தம் 9 கோடி பனைமரங்கள் இருக்கிறது. அதில் 6 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது. ஓங்கி வளர்ந்துள்ள பனைமரத்தின் பொருளாதார நன்மை என்னவென்று பார்த்தால், நாம் பனையால் அடைந்த செழிப்பான பொருளாதாரத்தை எவ்வாறு இப்பொழுது இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது விளங்கும். ஒரு 10 சதுர மீட்டர் நிலத்தில் வளர்ந்து பனைமரங்கள் மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்வோமேயானால் அதிலிருந்து ஆண்டுக்கு 180 லிட்டர் பதநீர், 10 கொத்து ஓலைகள், 1.5 கிலோ தும்பு, 2.5 கிலோ ஈர்க்கு, 6 கிலோ எரிதும்பு, 20 கிலோ நார்கள், 24 கிலோ கருப்பெட்டி, இது போக உணவாக பனங்கிழங்கு, கோடையில் நொங்கு எல்லாம் கிடைக்கிறது அந்த பனைமரத்திலிருந்து. பனையால் விளைந்த ஏராளமான பயன்களால் பழந்தமிழர் இதை கற்பக விருட்சம் என்று போற்றினார்கள். கிராமிய தற்சார்பு சமூகத்திற்கு பனைமரம்தான் ஆணிவேர். காய்ந்த இலைகள் குடிசைகளின் கூரைகளாகவும், காயும் வெயிலில் விசிறிகளாகவும், அழும் குழந்தைகளுக்கு கிளுகிளுப்பைகளாகவும், சிறுவர்கள் ஓடி விளையாட பனங்காய் வண்டிகளாகவும், விரித்து அமர ஓலை பாயாகவும், வெடித்து மகிழ பனை ஓலை வேட்டுகளாகவும், கூடைகள் செய்து கோழிகள் வளர்க்கவும், படுத்து உறங்க பாய்களாகவும், நெல்மணிகள் சேகரிக்கும் கலன்களாகவும், கைப்பைகளாகவும், தலைக்கு தொப்பியாகவும், பனைமட்டை தட்டுக்களாகவும், கிண்ணங்களாகவும், கரண்டிகளாகவும், பனையால் நமக்கு கிடைக்கும் நூற்றுக்கணக்கான அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் நம் முன்னோர்கள் வாழ்வில் பின்னி பிணைந்திருக்கிறது. ஆண் பெண் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கும் பனையில் வேர், தூர்பகுதி, நடுமரம், பத்தை, மட்டை, உச்சி பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலை, பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாறை ஓலை, குருத்தோலை என்று 12 உறுப்புகள் உள்ளது. இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. பனைமரம் புல்லினத்தை சார்ந்த தாவர பேரினம். மிக நீளமான உறுதியான சல்லிவேர் தொகுப்பை இது பெற்றிருப்பதால் மண் அரிப்பை தடுக்கும் என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள். இதன் நீர்நிலை காக்கும் திறனால் விவசாயிகள் வயல் வரப்புகளிலும், குளம் மற்றும் கால்வாய்கள், ஆற்று படுகைகளில் எல்லாம், மேலும் கடலை ஒற்றிய பகுதிகளிலும் கூட வளர்த்து வந்தார்கள். பனைமரம் குறைந்தது 60 வருடத்திற்கு மேல் வளரும் தன்மை உடையது. பனைமரம் நமக்கு பயன் தர நீண்ட நாட்கள் எடுக்கும். அதாவது ஒரு பனைமரத்தை வளர்த்து அது முதிர்ச்சி அடைவதற்கு 15 ஆண்டுகள் வரை கூட எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. பனைமரங்கள் உயிர் வேலிகளாகவும் வளர்க்கப்படுகிறது. மேலும் பனங்கல்லில் நிறைய நுண்ணுயிரிகள் இருப்பதால் மண்ணை வளமாக்கும் பஞ்சகவ்யத்தில் கூட இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த பனைமரங்கள் உணவு மற்றும் உணவியலி பொருட்களை மிக அதிக அளவில் நல்குகிறது. பனை பொருட்களில் பதநீர் முதன்மையானது. இதுவே கருப்பெட்டி வெல்லம் என்று அழைக்கப்படுகிறது. பனங்கற்கண்டு, பனை மிட்டாய் என்று பல்வேறு உணவுப் பொருட்களாகவும் வடிவம் பெறுகிறது. சித்த மருத்துவத்தில் பனை கருப்பெட்டிக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. பனந்தும்பு, தூரிகைகள், கழிகள், பனை ஓலை பொருட்கள், அலங்கார பொருட்கள், மரக்கால்கள், மரப்பலகைகள், இன்னும் பலதரப்பட்ட பொருட்கள் பனைமரத்தில் இருந்துதான் கிடைக்கிறது. விவசாயம், கைத்தறி ஆகியவற்றிற்கு அடுத்தபடியாக பேரளவு வேலை வாய்ப்பினை கொண்டதாக பனை தொழில் விளங்கி வந்திருக்கிறது. 1985-86ஆம் ஆண்டுகளில் தேசிய அளவில் 6.94 லட்சம் வேலை வாய்ப்பினையும், தமிழ்நாட்டு அளவில் 5.87 லட்சம் வேலை வாய்ப்பினையும் பனை தொழில் வழங்கியிருக்கிறது. இதில் பனை தொழிலாளர்கள், வெல்லம் காய்ச்சும் பெண்கள், தும்பு கைவினைஞர்கள், வியாபாரிகள் எல்லாம் அடங்குவார்கள்.
இந்த மரங்கள் நீங்களாக பனை ஏறத் தகுந்த எல்லா மரங்களையும் பயன்படுத்தினால் தமிழகத்தில் மட்டும் மேலும் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இந்த பனை தொழில் மூலமாக. ஆகவே அரசு கவனத்தில் கொண்டு பனை மரங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பனை மரங்களை வெட்ட தடை விதிக்க வேண்டும். குறிப்பாக செங்கல் சூளைகளுக்காக லட்சக்கணக்கான பனை மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. வழக்கத்தில் இருந்த பனை மரத்து ஓலையுடைய தொன்னைகளும் பாய்களும் கூட தற்பொழுது பிளாஸ்டிக் பொருட்களாக மாறிவிட்டது. கருப்பு கட்டி கரும்பு வெள்ளமாக மாறிவிட்டது. வெல்லாம் பனை வெட்டப்படுவதற்கு காரணங்களாக அமைந்துவிட்டன. பனைமரம் சார்ந்த குடிசை தொழிலை வளர்த்தெடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாமும் நம் பங்கிற்கு அழகுக்காக பல வெளிநாட்டு ஃபார்ம் ட்ரீஸ் மரங்கள் வளர்க்காமல் நம் பனை மரங்களை வளர்க்க முன்வர வேண்டும். மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை என்பது இன்றைய மனிதர்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் நமது முன்னோர்கள் தெளிவாக புரிந்து தெளிந்து மரம் வளர்த்தார்கள். இயற்கையின் அத்தனை செயல்பாடுகளும் சரியாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதையை இந்த மண்ணில் விதைத்து கொண்டே இருப்போம். அதிலும் குறிப்பாக தமிழர் தேசிய இனத்தின் தேசிய மரமான பனை மரங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட அழிந்தே விட்டது. அவ்வளவு வேகமாக பனை மரங்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்து கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் மீட்க வேண்டும். பனை தமிழர்கள் அடையாளம். அதை காக்க வேண்டியது நமது கடமை. நல்ல மரம் வளர்ப்போம், அதுவும் நம் மண்ணிற்கு ஏற்ற மரம் வளர்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.